ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. சிவமணியம் ஸ்ரீ பகவானது வாய்மொழியில் ஆத்ம விசாரம். பிரெஞ்சு பெண்மணி கேட்டார் கேள்வி, நான்கிறதை எப்படி கண்டுபிடிக்கிறது? பதில், இப்போ நீங்க இருக்கேன்னு எப்படி சொல்றீள்? யாராவது உங்க முன்னாடி கண்ணாடியை காட்டுறாளா? நல்ல இருட்டுல நீங்க இருக்கேன்னு எப்படி தெரியறது? யாராவது உங்க முன்னாடி விளக்கு காட்டுறாளா? இல்ல நீங்க இருக்கிறதை புஸ்தகத்துல படிச்சு தெரிஞ்சு கொண்டேலா? நீங்க இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? கேள்வி, நான் இருக்கிறது என் அனுபவம். பதில், பேஷ். அனுபவங்கிறது தான் சரியான வார்த்தை. தெரியறதுன்னு சொன்னா கூட தெரியறது, தெரிஞ்சுக்கிறவன்னு தன்மை முன்னிலை வந்துடும். அனுபவம் தான் சரியான வார்த்தை. அங்கே இரட்டை இல்லை, அது எப்பவும் இருக்கிறது. பி.வி. நரசிம்ம சுவாமியின் நண்பர் கேட்டதற்கு பகவான் சொன்னது பதில், தெளிவில்லாத அபியாசத்தை விட தெளிவு சிறந்தது. வெறும் தெளிவை விட தெளிவோடு கூடிய அபியாசம் சிறந்தது. தெளிவோடு கூடிய அபியாசத்தை விட கர்ம பல பரித்தியாகம் சிறந்தது. ஞானி செய்யற எல்லா காரியமும் எல்லா அபியாசத்தை விடவும் சிறந்தது. கேள்வி, யோகத்துக்கும் சரணடைகிறதுக்கும் என்ன வித்தியாசம்? பதில், சரணடைகிறது பக்தி யோகம். நான் எழும் மூலத்தை நாடி நான்கிறது இல்லாம போறதுதான் வர பக்தி. சரணடைகிறது ஞானம் எல்லாம். ராமகிருஷ்ண மிஷன். லக்ஷ்மண பிரம்மச்சாரி கேட்டார் கேள்வி, நான் யாருன்னு கேட்கறதே ஒரு நினைப்பு தானே, அது எப்படி மனதை நாசம் பண்ணும்? பதில், ரிஷி கூட்டத்துல ராமனும் ஒரு ரிஷியா தன்னோட வேஷத்தை மறைச்சு நின்னான். ரிஷி பத்னி சில சீதையோட கற்பை சோதிக்க அந்த ரிஷி கூட்டத்திலே ராமன் யாருன்னு காட்ட சொன்னப்போ சீதையும் ஒவ்வொரு ரிஷியா இல்லை இல்லைன்னு சொல்லிண்டே வந்து ராமன் கிட்ட வந்தப்போ மௌனமா தலையை குனிஞ்சு நின்னாளாம். அவளோட மௌனமே பேசித்து. அதே மாதிரி வேதங்கள் உள்ள பொருளை விளக்க முயற்சி பண்ணி நேத்தின்னு புறக்கணிச்சு கொண்டே வந்து கடைசியில மௌனமா எடுத்து நான்கிற எண்ணத்தோட மூலத்தை அடைஞ்ச உடனே அது மறைஞ்சிடும். மிஞ்சினது ஆத்மா. நானார் என்னும் நினைவு பிற நினைவுகளை எல்லாம் நீக்கி பிணம் சுடு தடி போல தானும் நீங்கிடும். கேள்வி, பதஞ்சலி யோக சூத்திரம் சம்யமத்தை தானே சொல்லுது. பதில், பரவஸ்துவோட ஏற்படுற சம்யமம் தான் மனோநாசத்துக்கு இன்னொரு பெயர். சுப்பாராவ் கேட்டார் கேள்வி, முக்கிய பிராணன்னா என்ன? பதில், மனமும் பிராணனும் எங்கே இருந்து உதிக்கிறதோ அதுதான் முக்கிய பிராணன். சிலர் குண்டலின்னு சொல்றா. உணர்வு எங்கே இருந்தும் பிறக்கல, அது எப்பவும் இருக்கு. அகந்தை பிறக்கிறது, மற்ற எண்ணங்களும் அப்படியே. உணர்வு இருக்கிறதாலே தான் இதெல்லாம் விளங்குறது, இல்லைன்னா இல்லை. கேள்வி, மோட்சம்னா என்ன? பதில், நாம உண்மையிலேயே பிறக்கலன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பெயர்தான் மோட்சம். கேள்வி, ஹிருதயத்துக்கு உருவம் இல்லை, அப்போ எப்படி ஹிருதயத்தை தியானம் பண்ண முடியும்? ஹிருதயத்தை ஒரு உருவத்தோட இருக்கிறதா பாவிக்கணுமா? பதில், இல்லை. நான் யாருங்கிற விசாரமே முக்கியம். தூங்கும் போதும் விழிப்பிலேயும் நாமங்கிறது ஒரே மாதிரியா தான் இருக்கு. ஆனா விழிப்பிலே தூக்கம் இருக்கு. யாரு தூக்கத்துல இருந்து விழிச்சதுன்னு கேட்டா நான் தான்னு சொல்றோம் இல்லையா? அந்த நான்கிறத கண்டுபிடிக்கணும், பிடிச்சுக்கணும். அதை பிடிச்சா எப்பவும் இருக்கிற நான் தெரிஞ்சிடும். நான் யாருன்னு விசாரிக்கிறது தான் முக்கியம். ஹிருதயத்திலே தியானம் இல்லை, உள்ளே வெளியே அப்படின்னெல்லாம் கிடையாது. உள்ளேயும் ஒண்ணுதான், வெளியேயும் ஒண்ணுதான். ஹிருதயத்திலே தியானம் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு, அது யோக பரமானது. அது விசாரம் இல்லை, அது அபியாசம்தான். மனம் லயமாகும் போது ஹிருதயத்திலே தியானம் பண்றவாளுக்கு உணர்வு இருக்கும், மற்ற ஸ்தானங்கள்ல தியானம் பண்றவாளுக்கு உணர்வு இருக்காது. லயமாயிடுத்துன்னும் தெரியாது. லயத்திலே இருந்து செயல்பட ஆரம்பிக்கும் போதுதான் இவ்வளவு நேரம் லயமா இருந்ததுன்னே தெரியும். மெத்த படித்த ஒருவர் கேட்டார் கேள்வி, பரமாத்மான்னு ஒண்ணு உண்மையிலேயே இருக்கா? அதுக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன சம்பந்தம்? பதில், பரமாத்மாவும் உலகமும் வேற வேறையாவா இருக்கு? மனம்தான் கேள்விகள் எல்லாம் கேட்கறது. விழிக்கும் போது மனம் வந்துடுறது, தூங்கும் போது மனம் ஒடுங்கிடுறது. மனம் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி கேள்விகளும் சந்தேகங்களும் இருந்து கொண்டேதான் இருக்கும். கேள்வி, பரமாத்மாவை அடையிறதுக்கு பல படிகள் இருக்கா? உண்மையில் பல நிலைகள் இருக்கா? பதில், உள்ள பொருள்ல எந்த நிலையும் இல்லை. ஜீவனுக்கு பல அனுபவ நிலைகள் இருக்கு, சத்தியத்துக்கு இல்லை. எது புதுசா வந்தாலும் போயிடும். ஆனா இருக்கிறது இங்கே இப்போவே எப்பவும் மாறாம இருக்கும். கேள்வி, அப்படின்னா எனக்கு ஏன் தெரியலை? அஞ்ஞானம் மறைக்குதே. பதில், யாருக்கு அஞ்ஞானம்? பரமாத்மா வந்து சொல்லித்தா என்னை மறைச்சு வச்சிருக்குன்னு ஜீவன் தான் சொல்றான். பரமாத்மாவை மறைச்செடுத்துன்னு யாருக்கு இந்த அஞ்ஞானம் மறைப்புன்னு பாரு.
கேள்வி, ஏன் பூரணத்துல இவ்வளவு குறை? பூரணம் ஏன் குறையுணர்ச்சி ஆச்சு? இம்பர்ஃபெக்ட். பதில், யாருக்கு குறையுணர்ச்சி? யாருக்கு இந்த குறைபாடு? பூரணம் குறைபாடா இல்லை, அதனாலே அது கேள்வி கேட்காது. உடம்பு ஜடம், அதுவும் கேள்வி எதுவும் கேட்காது. இரண்டுக்கும் இடையில ஏதோ ஒன்று கிளம்பிதான் இந்த கேள்வி எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கு. சந்தேகப்படுறது யார்? அது கிளம்பின ஒருத்தனா இல்லை எப்பவும் இருக்கிறவனா? பூரண பொருளாகவே நாம இருந்தும் ஏன் குறைபாடு உடையவனா நம்மளை கருதணும்? இதுதான் எல்லா மதத்தோட சாராம்சமும். அனுபவங்கள் வேறு வேறா இருந்தாலும் அனுபவிக்கிறவன் ஒருத்தன் தானே. நான்கிறது தான் பூரணம். தூக்கத்திலே எந்த வேறுபாடும் இல்லை, அது பூரணத்தை குறிக்கிறதே. கேள்வி, பூரண பொருளாகவே இருந்தும் அதை ஏன் நான் உணரலை? பதில், தூங்கும்போது எந்த குறையுணர்ச்சியும் இல்லை. தூங்கும்போது இருக்கிற நான் பூரணமா இருக்கு. விழிப்புல இருக்கிற நான் தான் குறையுணர்ச்சியோட இருக்கிறதா தன்னை நினைக்கிறது. ஏன்னா அது போலி நான். உண்மையிலேயே நான்கிறதுல இருந்து வேற. கேள்வி, தூக்கம் கனவு நனவு மூணு நிலையிலேயும் நான் ஒரே மாதிரி தான் இருக்கேனா? அகந்தை என்னை மறைச்சுடுச்சா இல்லை நானே என்னை மறைச்சு கொண்டேனா? பதில், நீங்க இல்லாம ஏதாவது உதிக்குமோ? கேள்வி, நான் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கேன். பதில், நீங்க அதை பார்க்கிறதாலே தான் அது கிளம்பி வந்ததா தெரிகிறது. தூக்கத்துல இந்த பிரச்சனை இருக்கா? புதுசு இப்போ எது? கேள்வி, புலன்களும் மனசும் தான். பதில், யார் இதை சொல்றது? தூக்கத்துல இருந்தவனா சொல்றான்? புதுசா ஏதோ ஒருத்தன் போலியா நான் கிளம்பி இப்ப பேசுறான். தூக்கத்துல இருந்தவன்னா தூக்கத்திலேயே இந்த கேள்வியை எழுப்பியிருப்பான். எப்பவும் இருக்கிறதுன்னு ஒண்ணுமே இல்லாமே புதுசா ஏதோ ஒண்ணுக்கு எப்படி கிளம்ப முடியும்? உன்முகப்பட்டு இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டு பேசிக்கொண்டே இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. கேள்வி, உங்க அருள் இல்லாம இதுக்கெல்லாம் முடிவு கட்ட முடியாது. நான் படிக்கிறதுக்குத்தான் வந்திருக்கேன், விவாதம் பண்ண வரல. பதில், முதல்ல நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு எந்த சாஸ்திரமும் தேவையில்லை, எந்த பாண்டித்யமும் தேவையில்லை. நாம இருக்கிறது மிகவும் எளிமையான அனுபவம். நாம இருக்கோங்கிற அந்த அனுபவம் இங்கேயே இப்போவே இருக்கு. நீங்க உங்களையே தொலைச்சிட்டதாகவும் எல்லோரிடமும் போய் என்னை பார்த்தேலா யாராவது பார்த்தா கண்டுபிடிச்சு கொடுங்கோன்னு கேட்கிறேன். உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை. என்னை நீ கேட்டதாலே ஈதுரைத்தேனே கைவழிய நவநீதம். நம்மளை பிடிச்சு கொண்டுதான் இந்த அகந்தை ஆடுறது. நம்மளை ஒன்றும் ஆட்டலை. உங்களை விடாம இருந்தா அது விட்டுடும், ஓடிடும். அது வரைக்கும் ஞானி இதோ இங்கேயே இருக்குன்னு சொல்லுவான். அஞ்ஞானி எங்கேனுவான். கேள்வி, பிரச்சனையோட முடிச்சே நம்மளை அறியாததால தான் இருக்கு. பதில், ஆமா அப்படித்தான் பகவான் பொதுவாக சொன்னது. பதில், அத்வைதத்துல இரண்டு கட்சி இருக்கு. ஒன்னு திருஷ்டி சிருஷ்டி கட்சி, இன்னொன்னு சிருஷ்டி திருஷ்டி கட்சி. இது இரண்டும் தெரிஞ்சதுதான். தாந்திரீக அத்வைதம்னு ஒன்னு இருக்கு. அதுல 3 முதல், அதாவது உயிர், ஜீவன், கடவுள், ஈஸ்வரன், உலகம், ஜகம் மூணையும் ஒத்துப்பா. அவளோட பிரகாரம் இந்த 3 முதலும் உண்மை. அது மட்டும் இல்லை, இந்த 3 முதலுக்கு அதீதமாகவும் உண்மை இருக்கும்பா. இதுதான் தாந்திரிகர்களின் அத்வைதம். உண்மையிலேயே உண்மையை வரையறுக்க முடியாது. இந்த 3 முதலும் பர உண்மைக்கு வேறா இல்லை. எல்லோரும் கடவுள் சத்தியம் எங்கும் நிறைந்த பொருள்னு ஒத்துக்கிறா. அப்போ ஈஸ்வரன் ஜீவனுக்கு உள்ளேயும் இருக்கணுமே. அதனாலே ஜீவனும் அழிவில்லா எப்பவும் இருக்கிற பொருள்தான். உண்மையிலேயே ஜீவன் கிஞ்சிக்கிய ஞானம் உடையவன் இல்லை, கிஞ்சிக்கியத்துவம் அவனாலே கற்பிக்கப்படுறதுதான். ஜீவன் சர்வஜத்துவம் வாய்ந்தவன் தான். அவனுடைய ஞானத்தின் வரம்பு எதுனா மௌனம்தான். இந்த உண்மையையே தட்சிணாமூர்த்தி வெளிப்படுத்துறார். மும்முதலை உண்மைன்னு சொல்றவா அதை இன்னும் அனுபவிக்கிறான்னு தான் அர்த்தம். அகந்தியோட தன்மை அது. இறைவனின் உருவங்கள் நுணுக்கமா சொல்லப்பட்டிருக்கு. அந்த நுணுக்கங்கள் பர உண்மையையே குறிக்கும். இல்லைன்னா ஏன் அதுக்கு இத்தனை விசேஷம் கொடுக்கணும்? யோசிங்கோ. உருவம் ஒரு குறியீடு தான். இந்த நாம ரூபத்துக்கு பின்னாலே இருக்கிறது தான் சத்தியம். சைவ சித்தாந்தம் வேதாந்தம் எல்லாம் பொதுவிலே ஒண்ணுதான். இல்லைன்னா ஆச்சாரியார் அத்வைதத்திலே பெரிய வித்து. ஏன் இத்தனை ஸ்தோத்திரம் பண்ணணும்? தெரியாமலா பண்ணுவா? தெரிஞ்சுதான் எல்லாம். கேள்வி, யாரோ கேட்கிறார்கள், ஹிருதயம்னா என்ன? பதில், அனுபவமாவே விசாரிச்சு தெரிஞ்சுக்கோங்க. நாம் யாருன்னு விசாரிக்கணும்? விசாரணை ஞானத்துல முடியும். ஹிருதயம் தன்னோட வேலையை தானே செய்யும். ஹிருதயம்தான் ஞானஸ்தானம். அது உள்ளே வெளியே அப்படி இப்படி எல்லாம் இல்லை. 3 ஐரோப்பிய பெண்மணிகள் தியாசிபிக்கல் கான்ஃபரன்ஸுக்கு வந்தவர்கள் கேட்டது கேள்வி, மொத்த உலகமும் சரியாத்தான் இருக்கா இல்லை தவறா இருக்கா? நாம தான் சரி பண்ணணுமா? பதில், எல்லாம் சரியாத்தான் இருக்கு.
நாம தான் தவறி இருக்கோம். நம்மளை சரி பண்ணி கொண்டா எல்லாம் சரியாதான் இருக்குன்னு தெரியும். கேள்வி: தூங்கும்போது நம்ம எப்படி இருக்கோங்கிறத அனுபவிச்சு பார்க்கறதுக்கு ஏதும் விசேஷ பயிற்சி இருக்கா? பதில்: எந்த பயிற்சியும் இல்லை. எல்லோரும் சுகமா தூங்கினோம், ஒன்றும் தெரியலேங்கிறோம். ஒன்றும் தெரியலேங்கிறது தான் தூக்கத்தோட அனுபவம். கேள்வி: உலகத்துல இருக்கிற துன்பத்துக்கெல்லாம் காரணம் என்ன? அதை எப்படி சரி பண்றது? பதில்: உன்னை யாருன்னு தெரிஞ்சு கொண்டா போதும், உண்மையை உணர்ந்தா போதும். கேள்வி: சீக்கிரம் ஞானம் அடைஞ்சா சீக்கிரமா உலகத்துக்கு உதவலாம்ல, அதுக்கு என்ன பண்ணணும்? பதில்: நாம நினைக்கிறத நம்மால செய்ய முடியலைன்னா மேல இருக்கிற பரம்பொருள் கிட்ட நம்மளை ஒப்படைச்சிடணும். அவர் நம்மளையும் உலகத்தையும் பார்த்துப்பார். கேள்வி: எது மனிதனின் லட்சியம்? பதில்: தன்னை அறிதல். டாக்டர் GH மீஸ் ஒரு டச் இளைஞர் கேட்டார். கேள்வி: எனக்கு ஆழ்ந்த தூக்கத்துல சமாதி அனுபவத்துல இருக்கிற மாதிரி தோணுது, அப்படியா? பதில்: விழிப்புல இருக்கிற நான் தான் இந்த கேள்வியை கேட்கறது, தூங்கும்போது இருக்கிற நான் இல்லை. விழிப்பு நிலையில தூக்கத்துல எப்படி இருக்கோமோ அப்படி இருக்கிறதுக்கு பெயர் தான் தூங்காம தூங்குறது சமாதி. அப்படி சமாதியில இருந்தா சந்தேகமெல்லாம் வராது. சமாதி நம்முடைய சுபாவம். நாம இருக்கோம்னு 3 நிலைமையிலேயும் மாறாம இருக்கு இல்லையா, அதுதான் சமாதி. சமாதி 3 நிலைமைக்குள்ளேயும் வர்றது இல்லை. சமாதி மேலதான் 3 நிலைமையும் இருக்கு. விழிப்பிலே இடைவிடாம சமாதியிலே இருந்தா தூங்கும் போதும் சமாதி இருக்கும். இதுக்கு அர்த்தம், விழிப்பிலே நாம யாருன்னு தெரிஞ்சா தூக்கத்திலேயும் நாம எப்பவும் மாறாம இருக்கோங்கிற உண்மை பிடிபடும். சமாதி எல்லாம் புதுசா இனி வர்றது இல்லை. உணர்வுதான் சமாதி. அதாவது விழிப்பிலேயும் தூக்கத்திலேயும் கனவிலேயும் மாறாம இருக்கிற நான்கிற உணர்வுதான் சமாதி. ராமகிருஷ்ண மிஷன் லட்சுமண பிரம்மச்சாரி கேட்டார். கேள்வி: நம்மளோட நினைப்புக்கெல்லாம் நம்மள சாட்சியா பாவிக்கலாமா? பதில்: சாட்சித்துவம் நம்மளோட சுவாபம் இல்லை. அது ஒரு பாவனை, ஒரு உபாயம். மனதை அடக்கிறதுக்கு நாம பாவிச்சாலும் பாவிக்கலைனாலும் ஆத்மா சர்வ சாட்சி. சாட்சி பாவம் மனம் அடங்கிறதுக்கான உபாயமே தவிர நாம அப்படி பாவிக்க வேண்டியது இல்லை. நாம எப்பவும் இருக்கிற மாதிரி இருக்க வேண்டியது தானே, அதுதான் சிறந்தது. மைசூர் அரசு நிதி செயலர் கேட்டார். கேள்வி: சமாதி அனுபவம் எப்படி இருக்கும்? பதில்: இருக்கிறபடியே இருக்கும். பார்க்கிறவாளுக்கு தூங்குற மாதிரி இருக்கும். ஆரம்பத்திலே அபியாசிக்கும் போது தூங்குறோங்கிற மாதிரி தெரியும். பழக பழக நாம இருக்கிறது தெரியும். எல்லப்ப செட்டியார் கேட்டார். கேள்வி: மனதை உன்முகமாக்கணும் போதுமா, இல்லை நான் பிரம்மம்னு தியானிக்கணுமா? பதில்: உன்முகப்பட்டாலே போதும். நான் பிரம்மம்னு எதுக்கு தியானிக்கணும்? நான் போறதுதான் மோட்சம். நான்கிறத பிடிச்சு கொண்டா அது போயிடும். அதனாலதான் நான் யாருன்னு விசாரிக்கணும்னு சொல்றது. எப்பவும் ஒரே நான் தான் இருக்கு. அப்பப்போ ஒவ்வொரு நினைப்போடையும் ஒரு போலி நான் எழுந்துக்கும். அதை நாமன்னு நினைச்சுதான் துன்பப்படுறோம். எப்பவும் இருக்கிற நான் சுயம் பிரகாசமா இருக்கும். மோட்சம்ங்கிறது புதுசா அடையிறது இல்லை. அது எப்பவும் இருக்கிறது, மாறாம ஆதியிலே இருந்து இருக்கு. தரிசனம் பண்ண வந்த ஒருவர் கேட்டார். கேள்வி: சத்தியம் உள்ள பொருள் அப்படின்னா என்ன? பதில்: சத்தியம்னா எப்பவும் இருக்கிறது. அது எந்த நாம ரூபத்தோடும் இருக்காது. ஆனா எல்லா நாம ரூபத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது. அது எல்லைக்குட்பட்டதுக்கு எல்லாம் ஆதாரம். ஆனா எல்லைக்குட்படாதது. அது அதிசயத்துக்கும் ஆதாரம். ஆனா சத்தியம். அது வரையறைக்கு உட்பட்டது அல்ல. எது இருக்கோ அது மாறாம அப்படியே இருக்கிறது. வாக்கை கடந்தது. இருக்கிறது இல்லாததுக்கு எல்லாம் ஆதாரமா இருக்கிற இருப்பு. எல்லப்ப செட்டியார் கேள்வி: ஞானம் ஒரு முறை அடையப்பட்டால் நழுவுமா? பதில்: ஞானம் வந்துடுத்துன்னா அது திடப்படுறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். உண்மையிலேயே ஞானம் எல்லோருக்கும் நேர் அனுபவம். ஆனா நாம நினைக்கிற மாதிரி இல்லை. அது அப்படியே இருக்கு. அந்த அனுபவம் தான் சமாதி. நீரு பூத்த நெருப்பு எப்படியோ அப்படி இருக்கு. உள்ளே நெருப்பு இருக்கும், தெரியாது. சாம்பலை ஊதினோம்னா நெருப்பு ஜொலிக்கும். அந்த மாதிரிதான் ஆத்மா. வாசனைகளாலே மறைக்கப்பட்டது மாதிரி இருக்கு. வாசனை சுத்தமா எடுத்துனா தொடங்க ஆரம்பிச்சிடும். இந்த வாசனைகளால் தான் ஞானம் திடப்பட நாளாறது. திடமில்லாத ஞானம் பிறப்பை கடக்காது. வாசனை போகாமே ஞானம் திடமாகாது. பெரியவா சாநித்தியத்திலே வாசனை வேலை பார்க்காது. சமாதி சித்திக்கும்.
சாதகன் ஞானியோட சாநித்தியத்திலே தெளிவான ஞானமும் சரியான அனுபவம் பெறுகிறான். இதை விடாம வச்சுக்கிறதுக்குத்தான் எல்லா முயற்சியும் தேவை. ஞானம் திடப்பட்ட சாதகன் சொந்த ஸ்வரூபம் நல்லா தொடங்கி இப்போவே ஜீவன் முக்தனா இருப்பான். கண்ணை மூடி சமாதியில இருக்கிறது நல்லதுதான். ஆனாலும் இன்னும் ஆழமா போய் வேலை செஞ்சாலும் சமாதி பண்ணினாலும் ஒன்னா தோணணும். வேலை பார்த்தா சமாதி கெட்டுடும். சமாதி சுகம் வேலையிலே இல்லைன்னு நினைக்கிறது அறியாமை. சமாதி சகஜமாயிடணும். முயற்சி அற்றது. இதுக்கெல்லாம் தாண்டி ஒரு நிலை இருக்கு. அது வரைக்கும் முயற்சி வேணும். ஆன்ம சுகத்தை ஒரு தடவை அனுபவிச்சா கூட திரும்ப திரும்ப அனுபவிக்க பிரியம் வரும். அமைதியான ஆனந்தத்தை அனுபவிச்ச ஒருத்தன் அதை விட்டு நீங்கிறதில்லை. அஞ்ஞானிக்கு நினைக்காம இருக்கிறது சிரமம், ஞானிக்கு நினைக்கிறது சிரமம். சாதாரணமான ஆள் அவனுக்கு தெரியலங்கிறான். ஏகப்பட்ட நினைப்புகளை நினைப்பான். நினைக்காம அவனால இருக்க முடியாது. எந்த செயலும் ஒரு ஞானியை பாதிக்கிறது இல்லை. அவனோட மனம் எப்போதும் பாராமைதிலேயே இருக்கும். பிரகாசராவ் பெசவாடா கேட்டார். கேள்வி: பிரம்மாகார விருத்தி ஏற்பட்ட பிறகு மாயை செயல் இழந்துடுமா, இல்லை பிறகும் இருக்குமா? பதில்: வாசனாக்ஷயம் ஏற்பட்ட உடனேயே மாயை நீங்கிடும். பிரம்மாகார விருத்திக்கும் வாசனாக்ஷயத்துக்கும் இடையிலே மாயை இருக்கும். கேள்வி: பிரம்மாகார விருத்தி ஏற்பட்ட உடனேயும் இந்த உலக தோற்றம் இருக்குமா, நம்மளை பாதிக்குமா? பதில்: முதல்ல பிரம்மாகார விருத்தி ஏற்படட்டும், அப்புறம் தேவைப்பட்டா பார்க்கலாம். கேள்வி: நம்மளை இப்போ தெரிஞ்சுக்கிற மாதிரியே பிரம்மத்தை தெரிஞ்சுக்கலாமா? பதில்: நாமளும் நம்மளை தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்ற அறிவும் வேற வேறையா? அதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? கேள்வி: சித்த விலாசத்தை தெரிஞ்சுக்கலாமா? பதில்: ஓஹோ, இதுதான் உங்களோட பிரம்மாகார வித்யா. அஞ்ஞானம் நீங்கினா மெஞ்சினது விளங்கும். அது அனுபவம் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான காண்பான் காட்சி அனுபவமா இருக்காது. மேஜர் சாட்விக் கேட்டார். கேள்வி: எப்பவும் இருக்கிற நான்கிறது அகந்தையிலிருந்து வேற தெரியலையே. பதில்: தூங்கும்போது எப்படி இருந்தேன்? கேள்வி: எனக்கு தெரியலை. பதில்: யார் தெரியலைங்கிறது? விழிப்பிலே இருக்கிறவன் தானே. நீங்க இல்லைன்னு தூங்கும்போது தோணித்தா? கேள்வி: நான் தூங்கும்போது நானாத்தான் இருந்தேன். ஆனா யார் தூக்கத்துல இருந்ததுன்னு தெரியலை. பதில்: அதேதான். தூங்கி விழிச்சவுடன் ஒருத்தன் எனக்கு தூங்கும்போது ஒன்னும் தெரியலன்னு சொல்றான். இப்போ விஷயங்களை பார்க்கறான். அதனால அவன் இருக்கேன்னு நினைக்கிறான். தூங்கும்போது விஷயங்கள் இல்லை, விஷயியும் இல்லை. இப்ப யார் பேசிக்கொண்டிருக்கானோ அவனை தான் தூங்கும் போதும் இருக்கான். இந்த இரண்டு நிலைமைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இப்போ விஷயங்களும் புலன் இயக்கங்களும் இருக்கு. தூங்கும்போது அது இல்லை. இப்போ ஒரு புது பேர்வழி கிளம்பி புலன்கள் வழியா விஷயங்களை பார்க்கறான். உடம்பளவா பிடிச்சு கொண்டு விஷயங்களை பார்த்து அனுபவிச்சு அப்பவும் இருக்கிறது நான் தான்ங்கிறான். உண்மையிலேயே தூங்கும்போது இருந்தவன் இப்பவும் இருக்கான். அவன் மாறல. விழிப்பிலே புதுசா கிளம்பினவன் உதித்து ஒடுங்கு விடுவான். இவன் இடையிலே வந்தவன். இவனுக்கு ஆதாரமா இருக்கிறது தான் ஆத்மா. பிரகாசராவ் கேட்டார். கேள்வி: மாயைக்கு அடிப்படை காரணம் என்ன? பதில்: மாயைனா என்ன? கேள்வி: மாயைனா அஞ்ஞானம், பொய் தோற்றம். பதில்: யாருக்கு இந்த பொய் தோற்றம்? யாரோ இந்த பொய் தோற்றத்தை கண்டு மயங்கிறதுக்கு இருக்கணுமே. சரி, உங்க கூற்றுப்படி மயங்கிற யாரோ ஒருத்தன் தான் விஷயங்களை பார்க்கறான். விஷயங்கள் இல்லைன்னா மாயை எப்படி வேலையை காட்டும்? இல்லாதது இருக்கிறதா காட்டுறது தானே மாயை. விஷயங்கள் இல்லாதது இருக்கிறது நாம மட்டும்தான். நம்மளை தவிர வேற எதுவும் இல்லை. விஷயங்கள் தெரியறது. ஆனா எனக்கு என்னை தெரியலன்னு சொன்னேன்னா அப்போ இரண்டு நான் இருக்கணும். தெரியாத நான்னு ஒண்ணு, எனக்கு தெரியலன்னு சொல்ற நான்னு இன்னொன்னு. உண்மையிலேயே இரண்டு நான் ஒருத்தனிடம் இருக்கா? தூங்கி விழித்த ஒருத்தன் தான் தூங்கும் போது இருந்தேன்னும், ஆனா எதையும் தெரியாம இருந்தேன்னு சொல்றான். ஆனாலும் தூங்கும் போது இருந்தவனு இப்போ இருக்கிறவனு வேற வேறன்னு சொல்ல மாட்டான். அதனால ஒரே நான் தான் இருக்கு. அதுக்கு அது இருக்கிறது எப்பவும் அனுபவம். அது மாறாம இருக்கு. அதை தவிர வேற எதுவும் இல்லை. கேள்வி: சூட்சும சரீரம்னா என்ன? பதில்: கனவில உங்களுக்கு உடம்பு இருக்கா? இந்த உடம்புல இருந்து அது வேற தானா? அதுதான் சூட்சும சரீரம். கேள்வி: இறந்த பிறகு சூட்சும சரீரம் இருக்குமா? செத்த பிறகு என்ன ஆகும்? பதில்: கனவுல பல அனுபவங்களை அனுபவிச்சு விழிச்சுக்கிற மாதிரிதான் இப்பிறப்பு இறப்பு எல்லாம். கேள்வி: இறந்த பிறகு சூட்சும சரீரம் 40 வருஷம் இருக்குங்கிறாளே.
பதில், இந்த நனவுடல்ல இருந்து கனவு உடலை சூட்சுமம்ங்கிறோம். கனவு உடல்ல இருக்கும்போது அப்படி சொல்லல. இப்போ சூட்சுமம்னு சொல்றது அப்போ ஸ்தூலமா இருந்தது. அங்கே இருந்து பார்க்கும்போது இது சூட்சுமம். இரண்டுக்கும் வித்தியாசம் ஒன்றும் இல்லை. இரண்டும் பொய். அங்கெங்கே அது உண்மைன்னா தூங்கும்போது இந்த இரண்டு உடம்பும் இல்லை. எப்பவும் மாறாம 3 நிலையிலேயும் இருக்கிறது ஒண்ணுதான். நாம தான் அது. பால் பிரிண்டன் கேட்டார். கேள்வி, மதங்கள் ஏன் கடவுள், சொர்க்கம், நரகம் இத பத்தியே பேசுது? பதில், உலகத்தை மாதிரி நாமும் பொய் தோற்றம்தான். இருக்கிறது உள்ள பொருள் ஒண்ணுதான்னு ஜனங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குத்தான். மதங்கள் கேட்கிறவனோட பக்குவத்துக்கு ஏத்த மாதிரிதான். பகவத்கீதையையே எடுத்துப்போமே. அர்ஜுனன் சண்டை போட மறுக்கிறான். என்னோட சொந்த சகோதராலையும் வித்தை சொல்லி கொடுத்த குருவையுமா கொஞ்சம் இடத்துக்காக கொல்ல சொல்றே, முடியாதுங்கிறான். அப்போ கிருஷ்ணர் சொன்னார், நீ பாக்குற எல்லாமே நீயும் நானும் முன்னாடியும் இல்லை, இப்பவும் இல்லை, அப்புறமும் இல்லை. யாரும் பிறக்கல, யாரும் இறக்கல, இந்த உலகமும் இல்லை. நான் இதே உண்மையைத்தான் முதல்ல சூரியனுக்கு சொன்னேன், அவன் மூலமா இட்சுவாகுக்கு சொன்னேன். இப்போ அர்ஜுனன் ஒரு சந்தேகத்தை கிளப்பினான். இரு, நீ இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தானே பிறந்த. நீ சொல்ற ஆளுகள் எல்லாம் எப்போவோ இருந்தவா, என்ன கதை விடுறேன்னா? கிருஷ்ணர் அர்ஜுனனாலே புரிஞ்சுக்க முடியலன்னு நிலைமையை உணர்ந்து, ஆமா உனக்கும் எனக்கும் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிறப்பு இருந்தது, அதெல்லாம் எனக்கு தெரியும் உனக்கு தெரியாதுன்னு சொன்னார். இப்போ இந்த 2 செய்தியும், அதாவது முதல்ல யாரும் பிறக்கல இறக்கலன்னாரு, அடுத்து ஏகப்பட்ட தடவை பிறந்தோங்கிறார். எது உண்மை? இரண்டும் சரிதான், வேறு வேறு பக்குவத்துக்கு. இப்படி ஏன் சொல்றா? நாம யாருங்கிற உண்மையிலே நிலை பெறுவதற்குத்தான். கேள்வி, எப்பவும் நீங்க கீழே இறங்கவே மாட்டேங்கிறீங்க, மேலான உண்மையை மட்டுமே பேசுறீங்க. பதில், சிரித்துக்கொண்டே, எல்லோருக்கும் எப்பவும் தினசரி நடைமுறையிலே இருக்கிற சர்வ சாதாரணமான எளிய உண்மையை உடைச்சு பேசினா இப்படி சொல்றேல். நம்மளை பத்தின உண்மையை தானே பேசுறோம். நான் இருக்கேன்ற உணர்வு இல்லாத ஆள் யாராவது இருக்காளா? அதை பத்தி கேட்கவே யாரும் பெரியப்பட மாட்டேங்கிறா. அதை விட்டுட்டு சொர்க்கம் நரகம் செத்த பிறகு எப்படி இருப்போம், இதுலதான் ஆர்வம் இருக்கு. அவ விரும்புறது எல்லாம் வித்தியாசமா புரியாததா ஏதாவது வேணும். சர்வசாதாரணமான எந்த மறைப்பும் இல்லாத உண்மையை விரும்புறது இல்லை. இதுக்காகத்தான் மதங்கள் கதை விடுறது. வழிக்கு கொண்டு வரணும் இல்லையா? அங்கேயே இங்கேயும் அழிஞ்சு திரும்பவும் எப்பவும் இருக்கிற இந்த நான்கிற எளிய உண்மைக்குத்தான் வரணும். அதை இப்போவே இங்கேயே ஏன் இந்த எளிய உண்மையிலேயே நிலை பெறக்கூடாது? கைலாசம், வைகுண்டம், சொர்க்கம், நரகம் எந்த லோகமா இருந்தாலும் அதை பார்க்கறதுக்கு ஒருத்தன் வேணும். பார்க்கிறவனோட உண்மைதான் அந்தந்த லோகங்களோட உண்மை. பார்க்கிறவன் இல்லாம எந்த லோகமும் இல்லை. எந்த லோகமும் நம்மளை தவிர வேறையா இருக்காது. உண்மையா தெரியாத ஒருத்தன் கூட உலகத்தை பார்க்கும்போது அவனையே தான் பார்க்கறான். காண்பான் காட்சியா பிரிஞ்சு நடக்கிற இந்த கூத்தே நாம தான். இங்க ஏகப்பட்ட ஜீவர்கள் இல்லை, இருக்கிறது நாம மட்டும்தான். எல்லோருங்கிறதே பெரிய பொய், இருக்கிறது தான் ஒரே உண்மை. மிஸ் லீனா சாராபாய் கேட்டார். கேள்வி, ஒரு லட்சியத்தோட சாதனையை செய்யறது தவறு, சரிதானே? பதில், இங்கே ஏதோ ஒரு லட்சியம் அடையப்படணும்னா அது நிரந்தரமாயிருக்காது. நாம தேடுற லட்சியம் எப்பவும் இருக்கிற பொருளா இருக்கணும். எப்பவும் இருக்கிறதுன்னா ஏற்கனவே நம்மளிடம் இருக்கணும். பொய்யான அகந்தை ஒண்ணு கிளம்பித்தான் லட்சியத்தை அடையணும்னு தேடுறது. ஆனா இவன் கிளம்புறதுக்கு முன்னாடியே லட்சியம் இருக்கு. இவன் லட்சியம் மேலேயே தான் பிறக்கிறான். அங்கேயே நின்னுண்டு அதை தேடுறேன், அதை நான் இன்னும் அடையல, எப்படியும் அடையணுங்கிறன்னு கதை விடறான். ஜலத்துல விழற ஒரு நிழல் ஆடிக்கொண்டு இருக்கு. அந்த நிழலோட ஆட்டத்தை யாராவது நிறுத்த முடியுமா? நிழலோட ஆட்டம் நின்னுட்ட ஜலமே தெரியாது, ஒளிதான் தெரியும். அதாவது ஜலத்துக்கு முன்னாடி நிற்கிறவனோட நிழல் ஆட்டத்தை நிறுத்துறது எப்படின்னா, நிழல் விழணும்னா நிக்கிறவன் பின்னாடி ஒரு ஒளி இருக்கணுமே. இப்போ இவன் அந்த ஒளியை நோக்கி திரும்பிட்டா நிழலே தெரியாது.
ஜலமும் தெரியாது, ஒளிதான் தெரியும். இதுதான் நிழலோட ஆட்டத்தை நிறுத்துறது மனோநாசம். உண்மையை உணரணும்னு ஒரு லட்சியம் வச்சுக்கொண்டு அதுக்கு செய்யற முயற்சியெல்லாம் ஒரு போலியான நான் கிளம்பி சேஷ்டை பண்றதுதான். அது எப்படின்னா, ஜலத்திலே விளர தன்னோட நிழல் ஆட்டத்தை நிறுத்த ஒருத்தன் ஆடாம அசையாம நிக்கிற மாதிரிதான். இவன் எவ்வளவுதான் அசையாம கல்லு மாதிரி நின்னு நிழலும் அசையாம நின்னா கூட எங்கேயோ ஒரு சின்ன பையன் ஜலத்துல கல்லை விட்டு எரிஞ்சிடுவான், நிழல் ஆடிடும். நிழலோட ஆட்டத்தை இப்படியெல்லாம் நிறுத்த முடியாதுன்னு புத்தி வரும். அப்போ தன்னோட ஒளி மூலத்தை நோக்கி திரும்புறதுதான் நிழலாட்டம் நிக்கிறதுன்னு புரிஞ்சு ஒளியை நோக்கி திரும்புவான். நான் யாருன்னு பாக்குறது தான் ஒளி மூலத்தை நோக்கி திரும்புறது. பார்த்தா நான்கிறது எப்பவும் மாறாம 3 நிலைமையிலேயும் ஏற்கனவே இருக்குன்னு தெரியும். நாம தேடுற பொருளாத்தான் எப்பவுமே இருந்தோம்னும் இப்பவும் எப்பவும் இருக்கோங்கிறதும் புரியும். அதுதான் ஞானம். கேள்வி: ஒரே எட்டுல ஞானம் அடையறதா இருக்கே, நீங்க சொல்றது? பதில்: எங்கே ஒரே எட்டுல ஞானம்? ஞானம் ஏற்கனவே இருக்கு. ஞானம் அடையப்படுறதுன்னு ஒண்ணு உண்மையிலே இல்லை, இல்லவே இல்லை. தான் இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஞானம் இல்லாம யாருமே இல்லை. ஞானம் அடைகிறதுன்னு சொன்னாலே அங்கே 2 வந்துடும். உண்மையை தெரியாம இருக்கிறது ஒண்ணும், உண்மையா இருக்கிற ஒண்ணும் 2 கிடையாது. இருக்கிறது ஒண்ணுதான், அது நாமதான். அது நாமதாங்கிற அந்த அறியாத காலமே நமக்கு இல்லை. கேள்வி: நினைவுகளாலே இந்த உண்மை மறைக்கப்படுதா? பதில்: ஆமா, நினைவுகள் தான் ஆனந்தத்துக்கு தடை. அதுதான் மறைக்கிறது. நாம இருக்கோங்கிறது எப்படி தெரியறது? உலகம் இருக்கிறதாலே நினைக்கிறதாலே தெரியறதுன்னு சொன்னா தூங்கும்போது நாமா இருக்கோமே எப்படி? கேள்வி: மனதை எப்படி ஒழிக்கிறது? பதில்: மனமே மனதை ஒழிக்க விரும்புறதா? மனதாலே மனதை நாசம் பண்ண முடியாது. மனம்னா என்னன்னு பார்க்கணும். பார்த்த மனம்னு ஒன்னும் இல்லைன்னு தெரியும். நம்மள தெரிஞ்சா மனசு இருக்காது. நம்மளா இருந்தா மனச பத்தி கவலை இல்லை. கேள்வி: பயத்தை போக்குவது எப்படி? பதில்: பயம்னா என்ன? அது நினைப்பு தான். இங்கே நம்மளை தவிர வேற ஏதாவது இருந்தா பயப்படலாம். யார் துவைதத்தை பார்க்கறது? நான் ஒண்ணு கிளம்பி விஷயங்களை தனக்கு அந்நியமா பார்க்கறது. நான் ஒண்ணு கிளம்பலைன்னா இருக்கிறது மட்டும் இருக்கும். அங்கே துவிதம் வராது. துவித தோற்றம் அனுபவமாச்சுன்னாலே பார்க்கிறவன் ஒருத்தன் கிளம்பிட்டான் அர்த்தம். யாரதுன்னு தேடினா ஒரு சந்தேகமும் இல்லை, ஒரு பயமும் இல்லை. பயம் மட்டும் இல்லை, எல்லா எண்ணங்களும் போயிடும். கேள்வி: சாதனா சதுஷ்டயத்தை விட நேரே சீக்கிரமா இருக்கே? பதில்: ஆமாம், எல்லா துர் சுவாபம் இந்த போலி நான்கிற சுத்தியே இருக்கும். அது போயிடுத்துனா மோட்சம் கரதல கனி. ஆத்மாவிலே நல்லது கெட்டது எதுவும் இல்லை. அது குணமற்றது. குணங்கள் எல்லாம் மனசுக்குத்தான். 1 கிளம்பினா 2 வந்துடும். உண்மை ஒன்னும் கிடையாது, 2ம் கிடையாது. அது அப்படியே இருக்கு. கேள்வி: மனமற்ற நிலையிலே இருக்கிறது தான் சிரமமா இருக்கு. பதில்: மனமற்ற நிலையை மனசுக்கிட்டேயே விட்டு தள்ளுங்கோ. மனம் நம்மளோடதுன்னு நினைக்காதீர். நடந்து போகும்போது எப்படி அந்த ஆலோசனையும் இல்லாம அடியெடுத்து வைக்கிறோமோ அப்படியே எல்லா வேலையும் தானாவே நடக்கும். நான்கிற மனமற்ற நிலை அப்படியே இருக்கும். வேலை பார்க்கறதால ஒண்ணுமாகாது. கேள்வி: சிந்தனை பஞ்ச மாதிரியான வேலையாயிருந்தா? பதில்: அதுவும் தானே நடக்கிற இயக்கத்துக்குள்ளே தான். கேள்வி: நான்கிறதா இருக்கிறது தான் அப்போ விஷயம். பதில்: ஆமாம், அதுவும் பழக பழக மூச்சுடற மாதிரி முயற்சியற்றதா மாறிடும். அகந்தைங்கிறது நம்மளோட நிழல் மாதிரி. அதை ஒழிக்க நினைச்சு அடக்கிறது நிழலை குழி வெட்டி புதைச்ச கதை. நிழலை புதைக்கணும்னா
நான்கிற ஒளியை நோக்கி திரும்பணும். அதுதான் நிழல் புதைக்கிறது. நான் இன்னார்னு நினைச்சா அகந்தை, நினைக்காம இருந்தா ஆத்துமா. குமிழிகள் பல இருந்தாலும் சமுத்திரம் ஒண்ணுதான். அது மாதிரிதான் எத்தனை நான் கிளம்பினாலும் நான்கிறது ஒண்ணுதான். நான் கிளம்புற அகந்தை உண்மையிலேயே நாம இல்லை, எப்பவும் இருக்கிறது தான். உண்மையிலேயே நான்கிற ரகசியத்தை சொன்னதுக்கு அப்புறமும் நான் கிளம்புற அகந்தையே நாம ஏன் நினைக்கணும்? குரங்கை நினைக்காம மருந்தை குடினா குரங்கிய தியானம் பஞ்சம் மாதிரிதான். நான் கிளம்புறது உண்மையிலேயே நீ இல்லைன்னு சொன்ன உடனே பேசாம சும்மா இருந்துடணும். அதை விட்டுட்டு திரும்பவும் அதோட சேர்ந்து கொண்டு நான் பிரம்மம் சிவோகம் அப்படியெல்லாம் எதுக்கு நினைக்கணும்? மகா வாக்கியத்தோட சாரத்தை புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு அதை தியானமோ ஜபமோ பண்ணக்கூடாது. நான் அற்ற நிலைங்கிறது நான் கிளம்பிடுற அகந்தையோட சேராம இருக்கிறது தான். இப்படி சேராம நிக்கிறதுக்காகத்தான் நான் யாருன்னு பார்க்க சொல்றது. இப்படி விசாரத்துவமா இருந்தா அகந்தை நான் மறைஞ்சிடும், இருக்கிறது ஒளிரும், எப்பவும் போல இருக்கும். இதுதான் நேர்வழி. மற்றது எல்லாம் இப்ப இந்த கிளம்புற நான்கிறத வச்சுக்கொண்டு அது செய்யறது தான். மத்த பாதையில நிறைய சந்தேகமும் குழப்பமும் உண்டு. எந்த பாதையில போனாலும் கடைசியில நான் யார் அப்படிங்கிற கேள்வி கேட்டுத்தான் ஆகணும். கடைசியில கேட்கப்படுறது இங்கே முதல்ல இருந்தே கேட்கப்படுறது. விசாரத்துக்கு எந்த சாதனமும் தேவையில்லை. இதைவிட ஆச்சரியம் வேறு எதுவும் இல்லை. தேடப்படுற உண்மையாவே எப்பவும் இருந்து கொண்டே அதை தேடுறது. நாம உண்மையை ஏதோ மறக்கிறதாவும் அந்த மறைப்பை நீக்கி உண்மையை உணர நிறைய சாதனை செய்யணும்னு நினைக்கிறோம். பைத்தியக்காரத்தனம். நம்மளோட உண்மையை உணர்றதுக்காக செஞ்ச சாதனை எல்லாம் நினைச்சு ஒரு நாள் சிரிப்போம். அப்போ எந்த உண்மையை உணர்வோமோ அதே உண்மையா இங்கே இப்போவுமே இருக்கும். கேள்வி: சின்ன பிள்ளைங்க கண்ணாமூச்சி விளையாடுற மாதிரி எல்லாம் இருக்கு. நான் ஒளிஞ்சிப்பேனாம், நீ தேடுற மாதிரி தேடுவியாம், அப்புறம் கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிடுவியாம்ங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. பதில்: ஆமா, அப்படித்தான். யோக வாசிஷ்டத்திலே நீங்க சொல்ற மாதிரி தான் வசிஷ்டர் சொல்றார். சத்தியம் மறைஞ்ச மாதிரி இருக்கும், அசத்தியம் சத்திய மாதிரி தோணும். உண்மையிலேயே நாம எந்த நேரமும் ஆத்மாவையே தான் உணர்றோம், ஆனாலும் தெரியலேங்கிறோம். ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். இப்படியான அகந்தையை வேற இருக்கிறது கோளாறுதான். நான் யாருங்கிற விசாரம் தொடரும். ஓம்.